சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டபுள் தமாகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் அது வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அங்க வெற்றி பெற்றிருக்கிறது. அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கிறதா அப்படிங்கறது அங்க ஒரு பக்கம். இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஈரோடு கிழக்கு இதை பற்றி பேச போகின்றோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. இப்போ ஈரோடு கிழக்கு நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம், தமிழ்நாட்டில இருந்து. இதுல பார்த்தோம்னா சார், இப்போ வரைக்குமே நம்ம பார்க்கும் போது 2023 திமுக பெற்ற அந்த வாக்குகளை விட கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தான் வருது, ரேஷியோ வருது. பிரதான எதிர்கட்சிகள் எதுவும் போட்டியிடாத ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்னா 10,000 வாக்குகள் சொச்சம் வாங்கியிருந்தாங்க 2023. இப்ப அதை விட 15,000 தாண்டி போய்கொண்டிருக்கிறது. டெபாசிட் வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா இதுல நோட்டா 3வது இடம் பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், ஈரோடு கிழக்கு தேர்தல் தேதி அறிவித்தவுடன் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். அதுல அதிமுக, பாஜக, விஜய் வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இப்ப இங்க இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில நீங்க குறிப்பிட்ட மாதிரி சென்ற முறை வாங்கின ஓட்டு திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் பெற்ற ஓட்டை விட இது குறைவா தெரியுது. ஆனா வாக்கு சதவீதமும் ரொம்ப குறைவுதான். கிட்டத்தட்ட ஒரு 7-8% குறையுது. திமுக அல்லது திமுக காங்கிரஸ் அந்த அணி போன தேர்தலில் காட்டிய மும்முரம் இந்த தேர்தலில் காட்டல. இன்னும் சொல்லப்போனா கடைசி 2 நாள் தான் தேர்தல் கொஞ்சம் சூடா இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் பணபர பிரயோகம், அதிகார பலம் எல்லாமே அந்த 2 நாள் தான் தெரிந்ததாக எனது ஈரோடு நண்பர்கள் கூறினார்கள். முதல்ல ஆளுங்கட்சி கொஞ்சம் பெரிய மும்முரம் காட்டல. திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து கள பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனா இதுல சீமான் எடுத்து வைத்த வாதம், அதைத்தான் நம்ம இதுல பார்க்கணும். இந்த இடைத்தேர்தலோட மைய புள்ளி என்ன அப்படின்னா சீமான் எடுத்து வைத்த வாதம். சீமான் எடுத்து வைத்த வாதம் ஆன்டி பெரியார், பிரபாகரன் பெரியார், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுதான் அவர் பெரும்பாலும் பேசினாரு. மற்றபடி லோக்கல் ப்ராப்ளம் கூட அவர் பெருசா அட்ரஸ் பண்ணல. 2 கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட் அங்க இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, நாம் தமிழர் கேண்டிடேட் இன்னொரு கம்யூனிட்டி, அதுவும் ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி. இப்படியான ஒரு கான்டெக்ட்ல தான் இந்த தேர்தல் முதலில் இருந்தே நடந்தது. அப்போ இதுல 68% வாக்குப்பதிவு, 68க்கு கொஞ்சம் குறைவு தான். 68% 67.7 68ன்னு வச்சுக்கலாம். அப்ப 68% திமுக பெற்ற வாக்கு அப்படி பார்த்தா அந்த வாக்கு சரிதான். அவங்களோட வாக்கு அவங்களுக்கு வந்திருக்கு, கூட்டணி கட்சி வாக்கு வந்திருக்கு. இப்போ முதல்ல நம்ம பேசின அந்த பழைய விஷயம், அதாவது பிஜேபி ஓட்டு, அதிமுக ஓட்டு, அதிமுக கூட்டணி கட்சிகள் ஓட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு இருக்குங்க. இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? இப்போ சீமான் ஓட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு சீமானு கிடைத்திருந்தால் இதை விட அதிகமா ஒரு வாக்கு வாங்கியிருக்கணும். ஏன்னா வெறும் 8% அவரை கருதக்கூடாது. 8 டிஎம்சி ஓட்டு ஒரு 8, 16% தான் நம்ம பார்க்கணும். 16னா ஜஸ்ட் டெபாசிட் 16.6%. 1,54,000 வாக்கு பதிவு. அப்ப அதுல கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியோட தான் அவர் தேர்தல் களத்துக்குள்ள வந்தார். ஆனால் அவரோட பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தோட முனை, அது கூர்மைப்படுத்தப்பட்ட விதம், இது ஈரோடு கிழக்கு வாக்காளர்களுக்கு மனதுக்கு அது போய் சேரல என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஆன்டி பெரியாரா அவர் பேசின பல விஷயங்கள் ஈரோடு வாக்காளர்கள் மத்தியில ஒரு வகையான வெறுப்பைத்தான் அல்லது விரக்தியைத்தான் தேடி கொடுத்திருக்கும். அதனாலதான் அவரோட ஓட்டு ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா பெரியாருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல? அது பேச்சு பொருளா இருப்பாங்க. ஆனா அந்த ஓட் பேங்க் அவர் பிடிக்கல அப்படிங்கிறது தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா? பெரியாருக்குன்னு ஓட்டு வங்கி கிடையாதுங்க. ஏன்னா பெரியாரே தான் ஓட்டு வங்கி அரசியலுக்குள்ள வரலையே. அதனால பெரியாருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருப்பதற்கெல்லாம் வழியே கிடையாது. ஆனா பெரியாரை பற்றிய தேவையற்ற விமர்சனங்கள் வாக்காளர்கள் மத்தியில ஒரு வகையான ஒரு அருவருப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது ஓட்டர் அப்பாத்தி.
அது வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். எப்போதுமே தேவையற்ற பிரச்சனைகளை நம்ம வந்து பேசும்போது வாக்காளர்கள் என்ன இந்த தலைவர் வந்து பிரச்சனையை பேசாம வேற எதையோ பேசுறாரு என்று கேட்கிற மாதிரி. இதுவே ஒரு கூட்டத்துல நம்ம இப்படி பேசணும் அப்படின்னா கூட்டத்துல பாதி கலைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. சாதாரண திரையரங்குகள நீங்க பார்க்கலாம். அந்த திரைப்படம் வந்து பார்க்கிற ஆடியன்ஸோட மைண்டோட ஒன்றி போலன்னா இடைவெளிக்கு பிறகு வந்து கூட்டம் அரங்கமே இருக்காது, காலியா போயிடும். அது தொடர்ந்து பார்க்கலாம். அப்படித்தான் இதுல வருது. அப்போ பெரியாருக்கு ஓட்டு வங்கி கிடையாது, அதெல்லாம் சரிதான். ஆனா பெரியாரை விமர்சனம் செய்து பேசுவதனால வந்து ஓட்டு குறையுமானா குறையுங்கிறதா என்னோட கருத்து. ஆனா இப்ப பார்த்தோன்னா 10,000 விட அதிகமா தானே வாங்கியிருக்காரு. அப்ப அவங்க கிளைம் பண்ணுவாங்கல்ல, நாம் தமிழர் கட்சி நாங்க பெரியாரை ஈரோடு மண்ணிலேயே பேசி 2023 இடைத்தேர்தலை வாங்கின வாக்குகளை விட அதிகமா தான் நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணுவாங்களா? இல்ல, அங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஓட்டு இருந்துச்சுல்ல. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு இருந்ததுங்க. அதனால சீமான், தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டோட ஓட்டையும் நம்ம வந்து ஆன்டி திமுக ஓட்டா எடுத்துக்கிட்டோம். பிஜேபி ஓட்டு எவ்வளவு இருந்துன்னு நம்மகிட்ட கணக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் போட்டி போடல. ஏதோ ஒரு சில ஆயிரங்களாவது அதுவும் இருக்கத்தான் செய்யும். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சீமான் வந்து ஒரு 30,000 வாக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியோட தான் அந்த களத்துக்குள்ள வந்தாரு. அதிமுக வாக்கு சீமானுக்கு போகல, அது நம்ம ஷூரா சொல்ல முடியும். ஏன்னா அப்படி போயிருந்தா ரொம்ப எளிதா வந்து அந்த 30,000க்குள்ள ஒரு 30,000 தாண்டி இருப்பாரு, இதுக்குள்ளேயே தாண்டி இருப்பாரு. அதிமுக வாக்கு போகல. அதிமுக வாக்கு அது திமுக தாங்க போயிருக்கணும். அதாவதுங்க, நான் திருப்பி சொல்றது என்னன்னா, பெரியார் வந்து கண்டிப்பாக வாக்கு வாங்கக்கூடிய அல்லது வாக்கு வங்கியை திரட்டி தரக்கூடிய தலைவராக தன்னையவே அவர் அடையாளப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அப்படி அடையாளப்படுத்திட்டு இருந்தா அவர் மக்கள் விரும்பாத பல விஷயங்களை பேசியிருக்க மாட்டாரு. அன்றைய காலகட்ட அரசியலுக்கு ஏற்றவாறு தான் ஒரு தலைவர் பேசுவாரு. பெரியார் வந்து ஒரு மகத்தான தலைவர் என்றால் அவர் தேர்தல் அரசியலுக்கு தன்னை தயார்படுத்தி இருந்தால் மக்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிந்த பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனாங்க, இன்றைக்கு எந்த அளவுக்கு கடவுள் பக்தி எல்லாம் இருக்கோ அதை விட அதிகமா கூட இருந்துச்சு. அப்போ பெரியாரை வச்சு நாங்க கூட்டம் போடும்போது எங்க ஊர்ல இல்லாத கோயில்களா? எல்லா கோயில்களும் இருந்தாரா, எல்லா மதத்தினரும் இருந்தார்கள். எல்லாரும் பெரியார் கூட்டத்துக்கு வந்தாங்க. பெரியார் கருத்தை எல்லாரும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. ஆனா பெரியாரை நீங்க இப்படி விமர்சனம் பண்ணி பேசுனீங்கன்னா எங்க ஊர்லயுமே இந்த ஓட்டு விழாது. சிக்கல் வந்து அதுதான். அதாவது சில தலைவர்கள் வந்து இயல்பாக வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிடுவாங்க ஒரு காலகட்டத்துல. இப்போ ரொம்ப பழைய விஷயங்களை இப்ப எடுத்து பேசுறதுலாம் அர்த்தம் இல்லை. இப்ப சீமான் வந்து ஒரு இடைத்தேர்தல் களத்துக்கு ஏற்றவாறு அவரது பிரச்சார வியூகத்தை கட்டமைக்கவில்லை. சரி, அதே சமயம் அதிமுக வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் போயிருக்கும் அப்படிங்கிறீங்க. நோட்டா 3வது இடத்துல வந்திருக்கே சார். இப்ப 2023 மொத்த வாக்குகள் நோட்டா வந்தது என்னவோ இது 5வது சுற்றுலயே அதை தாண்டி போயிருச்சு. அப்ப இங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும்? நோட்டாவுக்கு யாரோட வாக்குகள் அங்க போயிருக்கு? நான் எனது நண்பர்கள்ட்ட காலையில கேட்டேன், நோட்டா வாக்கு நீங்க சொல்ற மாதிரி கூடிக்கிட்டே போத என்று கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுகவோட இன்ஸ்ட்ரக்ஷனே எங்களுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க நோட்டாவுக்கு போடுங்க என்றுதான் வந்து அதிமுக நண்பர்கள்ட்ட அவங்க கூறினாங்க. சரி, முத்துசாமி அண்ணன் அவரு எக்ஸ் அதிமுக தாங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலகட்டத்துல இருந்து அவர் அமைச்சரா இருந்தாரு. அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. சாஃப்ட் பாலிட்டிஷியன், அதிரடியா அவரு பண்ற அரசியல்வாதி கிடையாது. வீடு வீடாக சென்று பார்த்தார். இப்போ பழைய வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் தென்னரசு வீட்டுக்கு வந்து முத்துசாமி அண்ணன் போய் பார்த்தாரு. 2 பேரும் பேசினாங்க. அதை வந்து புகைப்படமாகவும் பத்திரிகைகளில் வெளிவந்துச்சு. அப்படியான ஒரு ஈவெண்ட்டை ஜெயலலிதாமா இருந்தா நம்ம அது அப்படி எதிர்பார்க்க முடியுமா? முத்துசாமி தென்னரசும் இல்லையா? அதாவது ஜெயலலிதாமா காலத்துல இருந்த மாதிரியான அந்த ஒரு டஃப் ஸ்டாண்ட் இப்ப இல்ல. சிம்பிள் ரீசனே நான் இதைத்தான் காட்டுவேன். என்னன்னா 2 பேரும் சேர்ந்த ஒரு புகைப்படம் வந்து அந்த காலகட்டத்துல வெளிவந்திருந்தா தென்னரசன் கட்சி விட்டு போயிருப்பாரு, கட்சி விட்டு காணாம போயிருப்பாரு. இல்ல முத்துசாமி வீட்டுக்கு வராருன்னு யாராவது தகவல் சொல்லியிருந்தா கூட அவர் வந்து பின்வாசல் வழியாக அந்த இடத்தையே காலி பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் ஆன்டி திமுக என்பதுல அதிமுக மிகப்பெரிய அளவுக்கு கடுமை காட்டியது. இப்ப அந்த கடுமை இல்லை. அப்ப அந்த ஓட்டு ஒண்ணு நீங்க நம்ம பேசுற மாதிரி ஓட்டு வந்து நாங்க யாருக்கும் போட விரும்பல, நோட்டாக்கு போட்டுட்டோம்னு சொல்லலாம். இல்ல ஓட்டு போடவே நாங்க போகல, எங்களோட 6% குறைஞ்ச சதவீதம் தான் எங்க ஓட்டு அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் நாம் தமிழருக்கு போடுவாங்களா? இதுதான் கேள்வி. திமுகவுக்கு எதிராக ஒருவர் நிற்கிறார், அவரை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும் அப்படின்னா நாம் தமிழருக்கு போடணும்ல.
நாம் தமிழருக்கு போட்டிருந்தாங்கன்னா இவங்க இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. அப்போ சீமான் பிரிஞ்சிருக்கலாம்ல சார், கொஞ்சம் நோட்டாவுக்கும் கொஞ்சம் திமுகவுக்கும் கொஞ்சம் நாம் தமிழருக்கும் பிரிஞ்சிருக்கலாமோ? ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு அப்படிங்கிறீங்க. அப்படியே போயிருக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அது அப்படி பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? போகவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தமிழ் மாநில காங்கிரஸோட பழைய வேட்பாளர் அவரும் நல்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஒரு முறை வெற்றியும் பெற்றிருந்தாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும், சமுதாய ஓட்டு வங்கியாவது அங்க இருக்கத்தானே செய்யும், இல்லாம இருக்காது. அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இப்ப நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு வங்கியில ஒரு பகுதி நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக வந்திருக்கணும். நம்ம நாம் தமிழர் கட்சி 8% வாக்கோட மட்டும் இந்த களத்தை சந்திச்சதாக நான் முதல்ல இருந்தே கருதல. அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் களத்தை சந்திச்சாங்க. திமுக ஆட்சி மேல இருக்க விமர்சனங்கள் இது வந்து நமக்கு வெற்றியை தரும், அல்லது ஒரு நல்ல ஒரு திமுக அடுத்தது நாம் தமிழர் தான் என்கிற அந்த ஒரு பிம்பத்தை தருங்கிறத அவங்க கணக்கா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்களே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவோம், சீட் ஷேரிங், நாம் தமிழர் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால் சீமான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், இதை அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. பல டிவி விவாதங்களே அதை அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியான ஒரு எண்ணமும் அப்படியான ஒரு வியூகமும் அவங்க கிட்ட இருக்கு. ஆன்டி பெரியாரா இவ்வளவு பேசுறது காரணமே இந்த எதிர்கால வியூகத்தை மனதில் வைத்துத்தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து முதல்ல இருந்தே. ஆனா அது வந்து சரியல்ல, அது வாக்காளர்கள் மத்தியில பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதை ஈரோடு தேர்தல் உணர்த்தி இருப்பதாக நான் கருதுறேன். அதை ஈரோடு தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பாடத்தை உணர்த்தி இருக்கு, என்னன்னா மண்ணுக்கேற்ற அரசியல் செய்யணுங்கிறத. இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லியில கிடைத்த வெற்றியை வந்து பிரமாதமா சொல்றாரு. மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் டெல்லியில, அதனால தோற்கடித்தார்கள். என்னன்னா இங்கேயும் மக்கள் மாற்றத்தை விரும்பணும் அப்படிங்கிற மீனிங்ல அவர் பேசுறாரு. ஆனா அடிப்படையில அந்த வாதத்துல எந்த இடம் இடிக்குதுன்னா, இங்க மண்ணுக்கேற்ற அரசியல் அவங்க பண்றதே இல்லையே. பிஜேபி பெரியாரை எதிர்க்குதுங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு நாம் தமிழர் பெரியாரை எதிர்ப்பதுல அர்த்தம் இல்லையேன்ற, அது எதிர்கால வியூகத்துக்காக மட்டுமே அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க கிரிட்டிசைஸ் பண்றது, வாக்காளர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்தாத விஷயத்த. ஃபார் தட் மேட்டருங்க, ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடே தமிழ்நாட்டுல வாக்கரசியல்ல வெற்றியெல்லாம் தேடி தராது. அது சித்தாந்த அரசியல் தான், கருத்தியல் தான். கருத்தியல் ரீதியாக ஈழத்தமிழர் பிரச்சனை வந்து அந்த காலகட்டத்துல 1985, 87 காலகட்டத்துல அதற்கு பின்னாடி எல்லாம் பேசப்பட்டது. ஆனா அது எந்த காலகட்டத்துல வந்து வாக்கு அரசியல்ல பிரதிபலித்தது? இன்னைக்கு சீமான் இன்னைக்கு அதை தானே பேசுறாரு அவரு. அப்படி பேசும்போது அது தமிழ் தேசியத்துக்குள்ள கொண்டு வந்துடுற, திராவிட கட்சிகளை தனியா பண்ணிடுறாரு. இதற்கு எதிரானது மாதிரி திராவிட கட்சிகளை நிறுத்திட்டாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இத வந்து தமிழ் தேசியம், இதுல ஈழ தமிழ் மக்களுடைய வழிகள் இருக்கிறதுன்னு இத வாக்கு அரசியலா மாத்திட்டாருல இந்த பக்கம். அது பிரபாகரன் அவர்களே ஏற்றுக்கொள்ளாத விஷயம் தானுங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல எங்களோட அரசியலுக்கு நீங்க கொண்டு வராதீங்க, எங்க போராட்டத்துக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு எத்தனையோ முறை பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அது போக தமிழ் தேசியம், திராவிட தேசியம் இது எல்லாமே வெவ்வேறு. பெரியாரே அவர் தேசிய எல்லைகளை தாண்டி தான் இருந்தாரு. இன்னும் பல இடங்கள்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் ஜப்பான்ல இருந்தாலும் அவர்களும் திராவிடர்கள் தான் சொல்லியிருப்பாரு. இன்னும் நீங்க ஜார்க்கண்ட் இங்க எல்லாம் வந்து ஆதி திராவிடர்கள்னு அங்க இருக்கிற பழங்குடி மக்களே அவங்களே அழைச்சுக்கிறாங்க. அந்த திராவிடம்ங்கிற சொல்லாடல் வந்து தவறான சொல்லாடல் மாதிரி சீமான் சித்தரிப்பது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது, அது எடுபடாது. அதுதான் பிரச்சனை, அதுதான். அப்ப அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா, அது எதிர்காலத்துல வந்து என்டிஏ கூட்டணியில இடம்பெறுதல், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துதல் என்று வரும்போது அது வந்து வாக்காளர்களால் விரும்பப்படாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய செய்தியா நம்ம என்ன பாக்குறது? திமுகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, தேர்தலில் போட்டியிடாத அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும், வரப்போற விஜய்க்கும். திமுகவுக்கு ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்கள் இன்னும் முனைப்பு காட்டல என்றால் அடுத்த தேர்தல் டஃபா தான் இருக்கும். அவங்க நினைக்கிற மாதிரி கேக் வாக்கா இருக்காது. 200 தொகுதி இலக்கு என்று முதலமைச்சர் சொல்றாரு. இலக்கு நிர்ணயிப்பது என்பது கட்சிகளின் உரிமைதான். ஆனா 200 தொகுதி இலக்கை நிர்ணயித்து விட்டு சீமான் மாதிரி களப்பிரச்சாரம் செய்பவர்களுக்கு
ஒருஸ்டுக்கு முடிச்சு 15% ஓட்டு இருக்குன்னா நம்ம எடுத்துக்க தானே செய்யணும். டெபாசிட் வாங்குறாரு வாங்கல அதெல்லாம் தாண்டி 15% ஓட்டு, அதாவது டபுள் டிஜிட்டுக்கு போயிட்டாரு, 8ல இருந்து டபுள் டிஜிட்டுக்கு போயிட்டாரு. அது அவரை பொறுத்த வரைக்கும் அது வெற்றியா தான் அவங்க கொள்வாங்க. அப்போ திமுக அந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு, அடிப்படை கட்டுமானம் இருக்கிற கட்சிகளுக்கு தான் தேர்தல் வெற்றி வசப்படும். அடிப்படை கட்டுமானம்னா பூத் லெவல் தான். பூத் லெவல்ல இருக்கிற கமிட்டி. நாம் தமிழர் கட்சி பூத் லெவல்ல சரியா இல்லை. பல பூத்துகள்ல அவங்க கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. எல்லா பூத்லயும் ஆளும் இல்லை. ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பூரா அந்த நிலைமை தான். விஜய்க்கு அது செய்தி. அது வெறுமனே ஒரு தலைவர், அந்த தலைவருக்கான ஒரு ஒளிவட்டம், இதை நம்பி வாக்கரசியல் வெற்றி வராது. வாக்கரசியல் வெற்றி என்பது அடிப்படை கட்டுமானத்துல இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுமானமாவது உள்ள கட்சி. விஜய் என்ன கட்டுமானம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப வெறுமனே ஒளிவட்டத்தை நம்பி தேர்தல் அரசியல்ல கரை சேர முடியாது. இது விஜய்க்கான பாடம். பிஜேபிக்கான பாடம் என்னன்னா, அவங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டு நலன்களுக்கு ஏற்றவாறு அரசியல் செய்யணும். அது அவங்க இதுவரைக்கும் அது அப்படியான அரசியலுக்குள்ள வரவே இல்லை. அவங்க அது அவர்களுக்கான பாடம் தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு நிச்சயமா அது கேட்குவாங்க இல்லை. கடைசி 2 நாள் நிறைய பணம் அங்க நடமாடியது. இன்னும் சொல்ல போனால் மாற்று ஓட்டு நிறைய போடப்பட்டது. அதாவது ஓட்டு போடுவதற்கு ஆள் இல்லைன்னா, முன்னாடி எல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொகுதியில இல்லாதவங்க, வெளியூருக்கு வேலை பார்க்க போறவங்களுக்கு எல்லாம் போய் எஃபர்ட் எடுத்து அவங்கள தேர்தல் நாள் அன்னைக்கு தொகுதிக்குள்ள கொண்டு சேர்ப்பாங்க. அப்படியான மும்முரம் இந்த தேர்தலில் காட்டப்படவில்லை. அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளா பக்கத்து தொகுதி, அதாவது ஈரோடு நகர்ப்புறத்துல இன்னொரு தொகுதி இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஆளை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரின் பெயர்ல இருக்கிறாரு ஒருவர், ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் பெயர்ல இருக்காருன்னா அவரை கொண்டு ஓட்டு போட வச்சுட்டாங்க. அதான் கள்ள ஓட்டுலாம் மாற்று ஓட்டுன்னு நம்ம கௌரவமா சொல்லலாம். ஆனா அதை அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது யாருன்னா பூத் லெவல் கமிட்டி, பூத் லெவல்ல உட்கார்ந்து இருக்கவங்க தான். அவங்க அப்ஜெக்டே பண்ணல. கலெக்டர்ட்டே ஒரு கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி என் ஓட்டை மாத்தி போட்டாங்கன்னு. கேட்டது ஒரு ரிப்போர்ட்டர், அவரோட ஓட்டை மாத்தி போட்டாங்க. கலெக்டர் சொன்ன பதில் என்னன்னா, அப்படி ஓட்டு போடும்போது பூத் லெவல்ல இருக்கவங்க யாருமே அப்ஜெக்ட் பண்ணல, அதனால அது ஓட்டு பதிவாயிடுச்சு, நீங்க டெண்டர் ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லி அவர் கலெக்டர் கலந்து போயிட்டாரு. என்ன காரணம்னா, பூத் லெவல்ல நாம் தமிழர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டிய கட்சி எதுவுமே இல்லை. அதாவது அதிமுக கட்டுமானம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிடல. எனவே அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டுக்கான தேவை எழவே இல்லை. நாம் தமிழருக்கு பூத் ஏஜென்ட் இல்லை. அப்போ பூத் லெவல்ல அப்ஜெக்ஷனே யாருமே தெரிவிக்கல அப்படின்னா, அது மனம் போல போக்கில் அந்த பூத் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதிகாரிகள் தான் எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம், தேர்தலை முடிச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு போவோம், இந்த மாதிரி தான் அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பாடம் தான். அடிப்படை கட்டுமானத்தை அடுத்த 8 மாசத்துக்குள்ள குறிப்பா பூத் லெவலுக்கு எல்லா கட்சியும் பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். அதிமுகவுக்கு என்ன பாடம் சொன்னீங்க சார்? அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு ஆரம்பத்துல இருந்தே சரியில்லைங்க. அது ஜனநாயகத்துக்கு ஏற்ற ஒரு முறை அல்ல. என்ன காரணம்னா, ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது, பணபலத்தை பிரயோகம் செய்யறாங்க, அந்த குற்றச்சாட்டுலாம் சரிதான். ஆனா அதுக்காக நம்ம தேர்தலில் போட்டி போட போறது இல்லைன்னா, அப்போ பொது தேர்தல்னாப்புல ஆளுங்கட்சி அந்த கட்சி தானே இருக்கும். இப்ப திமுக 2026 வரைக்கும் ஆளுங்கட்சி, 26 தேர்தல் நடக்கும்போது திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கும். அதிகாரிகள் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க? ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. பணபலம் அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம போட்டி போடாமலே இருந்துருவோமா? அப்ப எந்த எதிர்கட்சி ஜெயிச்ச போதெல்லாம் என்ன கணக்கு? அப்ப 2011 எப்படி அதிமுக ஜெயிச்சது ஜெயலலிதா தலைமையில? இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்ப வெறும் புறக்கணிப்பு மட்டுமே தேர்தல் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதுன்னு நான் எப்பவுமே அப்படி எடுத்துக்கவே மாட்டேன். புறக்கணிப்பு தவறு. கண்டிப்பா. அதோட நம்ம வெளிப்படையா அந்த மாதிரி மாத்தி ஓட்டு போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் இருக்குங்கிறதை நம்ம ரொம்ப வருத்தமா பதிவு செய்யணும் சார். கவலையோடு பதிவு செய்யணும். அது பணம் பெரிய அளவுக்கு நடமாடுறது ஜனநாயகத்துக்கே ரொம்ப கேடு. தேர்தல் சீர்திருத்தம் நமக்கு ரொம்ப தேவை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இருக்கிற அந்த ஒரு தேர்தலை உருப்படியா நடத்துறதுக்கான வழிவகைகளை கண்டறியணும். சரி சரி. இப்ப திமுக முனைப்பு காட்டலைன்னா கஷ்டம் 2026 அப்படின்னீங்க. இந்த முனைப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கள பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, இங்க எதிரியே இல்லை ஈரோட்டுல, அதனால நான் போகவே இல்லை, அங்க இருக்கக்கூடிய 400 முகவர்கள்ட்ட மட்டும் நான் போன் பண்ணி பேசினேன் அப்படிங்கறதோட நிறுத்திட்டாரு. அப்ப கள பிரச்சாரமா அல்லது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இப்ப வாக்கோட அந்த எண்ணிக்கை குறையறதுக்கும் ஓட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. இப்ப இதுலயும் நீங்க முனைப்பு காட்டணும்னு எடுத்துக்கிறது. அந்த முனைப்பு காட்டலன்னு அப்படிங்கிறதுல திமுக என்னென்ன ஃபேக்டர்ல எல்லாம் இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கு? கண்ணுக்கட்டி தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொல்லவே கூடாதுங்க. அது ஜெயலலிதா சொன்னது. அது அப்படின்னா எதிரிகள்ங்கிறவங்க கட்சி மட்டும்தானா? வாக்காளர்கள் எதிர்ப்பு மனப்பான்மையில இருப்பாங்கல்ல.
அவங்க ஒரு கட்சியை எப்படி ஜட்ஜ் பண்றாங்க? லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு, லோக்கல் அதிகாரியை வச்சு, கிராமம்னா லோக்கல் விஏ வச்சு வந்து ஒரு கட்சியை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இனி பஞ்சாயத்து தேர்தல் நடக்கல, இன்னும் ஒரு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுதுன்னா லோக்கலா இருக்கிற வெறுப்பு அதிகாரிகள் மட்டத்துல தான் பிரதிபலிக்கும். ஏன்னா பஞ்சாயத்துனா நமக்கு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, வார்டு மெம்பர் இருப்பாரு, அவர் பேர்ல ஒரு ஆதரவு இருக்கும், இல்ல எதிர்ப்பு இருக்கும். எங்க பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எங்க பஞ்சாயத்து தலைவர் மோசம், அவர் எந்த கட்சியா இருந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். இப்படி ரெண்டு நிலைப்பாடு இருக்கும். ஒரு வருஷம் ஆச்சுன்னா நிலைப்பாடு அது கிடையாது. ஆனா எங்க விஏஓ மோசம், எங்களோட அதிகாரிகள் மோசம், எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்கறாங்க, இது வந்து எப்போதுமே இருக்கும். அப்ப கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கிற எதிரிகள் எங்க இருக்காங்கன்னா நம்ம கூடயே தான் இருக்காங்க. அதுதான் முதலமைச்சர் புரிஞ்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதிமுக பலவீனமாக தெரியலாம், ஆனா அவங்க கையில வந்து 20-25% ஓட்டு இருக்கு. தேர்தல் அரசியல் கடைசி நேரத்துல எப்படி வேணாலும் கூட்டணி மாறலாம். ஒண்ணுமே இல்லாம 96ல தமாக வந்துச்சு, புது கட்சி, 40 சீட்டு சட்டமன்றத்துல கலைஞர் கொடுத்தாரு, 20 சீட்டு பாராளுமன்றம், 20 சீட்னா 120 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஈக்குவல். என்ன காரணம்? அந்த கூட்டணி சேர்ந்தால் வெற்றி கிடைக்குங்கிற பிம்பம் ஏற்பட்டுருச்சு. புது கட்சிங்க வந்தே 10 நாள் தான் அது கட்சி வந்து, என்ன பெரிய பிம்பம் வந்துடும். ஆனா அப்படிதான் தேர்தல் கணக்கு அப்படிதான் வந்துச்சு, ஆன்டி ஜெயலலிதா ஓட் பேங்க்ல. அப்போ இது மாதிரியான ஒரு கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுதான் ஜனநாயக தேர்தல். இந்த கடைசி நேர மாறுதல்களுக்கு தன்னை தானே இப்போதிலிருந்தே தயார்படுத்தி கொண்டு வந்தால்தான் வெற்றி வசப்படும். இந்த கடைசி நேர மாறுதல் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிரா, அதாவது திமுக கூட்டணி கூட அதே இப்ப இருக்கிற கூட்டணி அப்படியே இருந்தா கூட எதிரா இருக்கக்கூடிய அதிமுக, தாவேக இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எப்படி இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆச்சோ அது மாதிரி திமுக வலிமையா இருக்கு. இப்ப எதிர்க்கணும்னா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும், ஒரு பொது வேட்பாளர் கூட இருந்துக்கலாம், இல்ல யாரு அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்கிறது இருக்கலாம், அது அடுத்த கட்டம். பட் இந்த ஃபார்மேஷன் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்போதுமே இந்த ஃபார்மேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒண்ணுமே இல்லை, டெல்லி தேர்தல் நாளைக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போடாம இருந்திருந்தால் பிஜேபி ஜெயிச்சிருக்காதுன்னு வரும். குறைஞ்சபட்சம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சிருப்பாரு, அது இப்பவுமே தெரியுது. அப்போ 6%, 7% ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு, பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுல தான் அந்த 6-7% அடி வாங்கியிருக்கோம். இந்த கணக்கை ஈரோட்லயும் போடப்படும். அப்ப இயல்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஆளுங்கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அதற்கு எதிரான ஓட்டு வங்கி ஒருமுனைப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள கட்சிகளாவது ஒன்றா சேரணும். அது ஒரு மரபு சாராத உத்தி தான், ஆனா அதை கடைபிடிக்கத்தான் செய்யணும். தேர்தல் நேரத்துல வேற வழியும் கிடையாது. அப்போ நிறைய தியாகங்கள் பண்ணாம வந்து வீழ்த்தலாம் முடியாது. பிஜேபியை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் ஏராளமான தியாகங்கள் பண்ணணும், அவங்க சொந்த நலன்களை எல்லாம் விட்டு கொடுக்கணும். அப்படியான சொந்த நலன்களை எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரியான கூட்டணி தமிழ்நாட்டில் அமைந்தால் மட்டும்தான் திமுக தோற்கடிக்க முடியும். அப்ப எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய, சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது பண்ணுவாங்களா அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியுமா சார்? அதுக்கான சூழ்நிலை வருமா? தலைவர்களோட ஈகோ பிரச்சனைங்க. இப்போ 2011 தேர்தல், ஜெயலலிதா அம்மா தலைமையை விஜயகாந்த் ஏத்துக்கவே இல்லை, விஜயகாந்தோட தலைமையை ஜெயலலிதா ஏத்துக்கவே இல்லை. ரெண்டு பேருக்கு இடையில ஒன்னும் கூட்டணி வர்ற மாதிரியே இல்லை. 2011 கிட்டத்தட்ட பிப்ரவரி வரைக்குமே இல்லை. பிப்ரவரியில் 2G ப்ராப்ளம் வந்துச்சு. 2G ப்ராப்ளம் வந்துச்சு, கரண்ட் ப்ராப்ளம், 16 மணி நேரம் கிராமங்கள்லயே கரண்ட் இல்லை. ஸோ திமுகவுக்கு எதிரான ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஃபீல்டுல இருந்துச்சு. அப்ப அதை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுக்கணும்னா இந்த ரெண்டு கட்சிக்கும் வந்து கூட்டணி வரணும்னு தலைவர்களை தாண்டியவர்கள் முயற்சி செய்தார்கள். அதாவது ஜெயலலிதாவும் ஒத்துக்கல, விஜயகாந்தும் ஒத்துக்கல. ஆனாலும் ரெண்டு தலைவர்களுக்கும் வேண்டியவர்கள் அல்லது நேரடி அரசியல் இல்லாதவர்கள் அவங்க வந்து இந்த கூட்டணி ஏற்படுத்த முயற்சி எடுத்தார்கள். கடைசி நேரத்துல ஒரு வகையான சமரசம் தான், பேச்சப் தான். கடைசி வரைக்கும் ஜெயலலிதா முதலமைச்சர் என்கிறதுல அந்த பாயிண்ட்குள்ள விஜயகாந்த் வரவே இல்லை. அவங்க சேர்ந்து ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுனாங்க, அதுல கூட அவர் பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கல. ஜெயலலிதா அவர்கள் குடும்பமே வந்து தேமுதிக ஆபீஸ் வாசல்ல எல்லாம் எரிச்சாங்க தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடி. இவ்வளத்தையும் தாண்டி அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு ஓட்டு வங்கியும் சேர்ந்ததுதான் காரணம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல இதே சந்திரகுமார் திமுக வேட்பாளர், அவர் அப்ப வெற்றி பெற்றார். 50% மேல ஓட்டு வாங்கியிருந்தாரு. 50% மேல ஓட்டு வாங்கினா அது நிச்சயம் வெற்றின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓட்டு அது எதிரணி பிளவுபட்டது அப்படியெல்லாம் கணக்கு போட முடியாது. 50% அண்ட் அபோவ் வெற்றி பெற்றார். என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு ஓட்டு வங்கியும் ஒன்றாக சேர்ந்ததுதான் காரணம். முயற்சி எடுத்தது யாரு? விஜயகாந்தும் ஜெயலலிதாவுமானா இல்ல, அது தலைவர்கள் ஈகோ அப்படியே தான் இருந்தது. ஏன்னா அது அடுத்தாப்புலயே பிரதிபலிச்சிருச்சு.
இதே சந்திரகுமார ஜெயலலிதாமா அவங்க பக்கம் இழுத்து கூடவே தேமுதிகவும் உடைச்சாங்க. அவர் தான் இன்னைக்கு வந்து திமுக வேட்பாளர், திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர். எதுக்காக என்ன சொல்றேன்னா, தேர்தல் அரசியல்ல நிறைய விசித்திரங்கள் எப்போதுமே இருக்கும். ஒவ்வொரு தேர்தலும் ஒரு படிப்பினை தான். அப்போ தொடர் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாக்காளர்கள் அவங்க மனதில் ஏற்படுத்துகிற பிம்பம், பாசிட்டிவ் பிம்பம், இதுதான் கரெக்ட். இப்ப சமீப காலமா திமுக அரசு பாசிட்டிவ் பிம்பம் உடையுது. இப்போ வந்து பெண்கள் பிரச்சனை, பாலியல் சீண்டல்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற எல்லாமே ஒட்டுமொத்தமா வரிசையா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நேரேட்டிவ் நோக்கி அது பின்னப்படுது ஒட்டுமொத்தமா. அப்போ இப்படியான நிகழ்ச்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா ஆட்சி காலத்திலையும் எல்லா மாநிலங்களையும் நடந்துட்டு தான் இருக்கும். தேர்தலை ஒட்டி நடக்கும்போது பொது பிம்பத்துல போய் அது சேர்ந்துரும். இது வந்து ஆபத்தானது. அப்போ அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு திமுக செயல்படணும், அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் ஒன்றிணையணும். இந்த ஒன்றிணைப்புக்கான முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கான நபர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறார்களா, அது கள அரசியல்ல எனக்கு அது தெரியல. சரி சார், இப்ப டெல்லிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட முடிவுகள் அப்படிங்கிறது இத ஒரு பாஜகவுக்கு எதிரா இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருந்திருந்தா, பிளவுபடாமல் இருந்திருந்தால் வெற்றி அடைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பார்வை சரியானதா இருக்குமா? ஏன்னா ஜெய்ராம் ரமேஷோட ட்விட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கரப்ஷன் இதெல்லாம் போக்கஸ் பண்ணது நாங்க தான் அப்படிங்கிற கிரெடிட்டை எடுத்துக்க பாத்துக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பார்வை கரெக்டா வருமா? இல்ல, லோக்சபா தேர்தலே இந்தியா கூட்டணி பல மாநிலங்கள்ல இல்லையே. மேற்கு வங்கத்துல எங்க இருந்தது? இந்த பக்கத்து மாநிலம் கேரளால எங்க இருந்தது? பஞ்சாப்ல எங்க இருந்தது? இதே ஆம் ஆத்மி பார்ட்டி தானே அங்க ஆட்சியில இருந்தது. இந்தியா கூட்டணி இல்ல. அதாவது இந்தியா மாதிரியான மாநில அரசியல் அதிகமா இருக்கிற ஒரு பெரிய மாபெரும் தேசத்துல எல்லா மாநிலங்களிலும் கூட்டணிகள் அமைவதுங்கிறது கடினம். மாநில கட்சிகள் எங்க வலிமையா இருக்கோ அங்க வந்து அந்த கூட்டணி சமரசத்தோடு போயிடும். இப்போ உதாரணமா தமிழ்நாடு, இங்க அது திமுக கூட்டணி தான். இந்தியா கூட்டணி சொன்னாலும் அது திமுக கூட்டணி தான். அப்ப டெல்லியில வெறுமனே இந்தியா கூட்டணி மட்டுமே இருந்திருந்தா டெல்லி அரசியல்ல இப்ப இருக்க நடந்து முடிந்த தேர்தலில் இந்த முடிவுகள் மாறி இருக்குமானா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஆனா ஓட்டு வித்தியாசம், வெற்றி தோல்வி வித்தியாசம் அது மட்டுப்பட்டிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியானவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம். இப்படி 1-2 நம்ம சொல்ல முடியும். பட் ஜெனரலா வந்து 2 முறை தொடர்ந்த ஆட்சி, அதுல ஆன்டி இன்குமென்சி, அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான பல்வேறு புகார்கள், அந்த அவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவருங்கிற அந்த பிம்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அல்லது ஆம் ஆத்மி பார்ட்டியோட தோல்வி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். ஆனா அரவிந்த் ஒன்று. ஆமா, ஆனா அதே நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் மாற்று முதல்வராக அறிவித்தவங்க அவங்க தனியா வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. அவங்களுக்கு வேற சாதனை பட்டியலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சேரை காலியா வச்சுட்டு அவங்க அடுத்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சேர் காலியாவே இருக்கு, முதலமைச்சர் நாற்காலி காலியாவே இருக்குன்னா அடுத்த சேர்ல உட்கார்ந்து ரொம்ப கிரிட்டிசிசம் எல்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி அவங்க வெற்றி பெற முடிஞ்சிருக்குல்ல. அப்ப முழுமையா ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கான அந்த அடித்தளம் வந்து துடைத்தெறியப்பட்டதுன்னு நான் நினைக்கல. ஆனா டாப் 4 லீடர்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட டாப் 4 அவுட் ஆயிருக்கே, அதை நம்ம பார்க்கணும்ல. ஆமா, எல்லாருமே வந்து அந்த லிக்கர் ஸ்கேம்ல வந்து சம்பந்தப்பட்டவங்க, அதான் அதோட சிக்கல். அப்ப அது பேஸே ஆட்டம் கண்டிருக்கு. உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார். ஆனா பாஜகவோட வெற்றி, அந்த கனவு, அதை எப்படி சார் அவங்க இதுல நீங்க பாக்குறீங்க? பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க டெல்லியை கைப்பற்றுறது அவங்களுக்கு அது ஒரு நல்ல கிரெடிட்டா தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, டெல்லி மக்களே கூட இந்த நம்ம மாநிலத்துக்கு நன்மைகளே கிடைக்கல, சண்டை போட்டுட்டே இருக்காங்க என்று கூட விரக்தி அடைஞ்சிருப்பாங்க. நீங்க தொடர்ந்து மத்திய அரசோட மோதிக்கிட்டே இருக்கிறது வாக்காளர்கள் மத்தியில எந்த வகையான உணர்வை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் ஃபார்முலாவே டெல்லியோட பெரிய அளவுக்கு உரசல்லாம் வச்சுக்கவே மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல சில நேரங்கள்ல இப்போ டெல்லி சத்துணவு திட்டத்துக்கு போதுமான அரிசி ஒதுக்கல இந்திரா காந்தி அம்மா. முதலமைச்சரே இங்க வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு உண்ணாவிரதம் இருந்தாரு. அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். மொத்தமா உரசல் போக்க கடைபிடிக்கிறதுங்கிறது மாநில நலனுக்கு அவ்வளவு தூரம் நன்மை பயக்காது. இந்தியா மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஒரு நாட்டுல டெல்லி இன்னும் மோசம். என்னன்னா அங்க ஏற்கனவே அந்த மாநில அரசுக்கு பெரிய அதிகாரங்கள் கிடையாது. இப்போ தொடர்ந்து மோதல் காரணமாக நிர்வாகம் வந்து ஸ்தம்பிக்குது. அது கண்டிப்பாக வாக்காளர்கள் மத்தியிலையும் சரி, பிஜேபிக்கே வாய்ப்பு கொடுப்போம், அவங்க வந்து மத்தியிலும் இருக்காங்க, இங்கேயும் இருக்கட்டும், டெல்லியாவது முன்னேறும், அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். பொல்யூஷன் ப்ராப்ளத்துக்கு முக்கிய காரணம் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் ஸ்டபிள்ஸ் பேனிங், அறுத்த உடனே எரிக்கிறது, அது அங்க இருக்கிற ஒரு மிக மோசமான வழக்கம். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். சுவாசிக்கவே முடியாத நிலைமைக்குள்ள டெல்லி போயிடுச்சு.
வீட்டை விட்டு உங்களால வெளியிலே வர முடியலன்னா என்ன பண்ண முடியும் நீங்க? வாக்காளர்களுக்கு ஒரு விரக்தி வந்துடும் அதுல. நிறைவாக நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல 2 மாநில தேர்தலுக்கும், இப்ப இந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குக்கும் டெல்லி தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஒற்றுமை? இந்த 2 தேர்தலோட ஒற்றுமை எப்படி அடுத்து 2026 தமிழ்நாட்டுல என்னவா இருக்கும்? ஒற்றுமை என்னவென்றால் வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள்ங்கிறது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நினைத்தால் எதை வேண்டுமானாலும் உணர்த்த முடியும்னு ஆயிருது இல்ல. இப்ப டெல்லியில அவங்க நினைச்சாங்க, உணர்த்திட்டாங்க. ஈரோட்லயுமே அவங்க நினைச்சதை உணர்த்தி இருக்காங்க. சீமானுக்கும் உணர்த்தி இருக்காங்க, திமுகவுக்கும் உணர்த்தி இருக்காங்க. அப்போ வாக்காளர்கள் எப்படி வேணாலும் முடிவு எடுப்பாங்க. அவங்க தேர்தலுக்கு தேர்தல் முடிவு எடுக்கிறாங்க. ஒரு தேர்தலில் வாக்காளர்களோட மனோபாவம் எப்படி இருக்கோ அதுதான் அடுத்த தேர்தலுக்குன்னு நம்ம பொதுப்பட விதியெல்லாம் வகுக்கவே முடியாது. அதுதான் இதுல நிரூபணமாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.